வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கார்ப்பரேஷன் தண்ணியை வந்து நம்ம மேல் டேங்க் கொண்டு போகிறதுக்காக 1 HP டபுள் ஸ்டேஜில் நம்ம ஒரு மோட்டர் ஃபிட் பண்ண போகிறோம். இதுக்கான லைன் பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் ஒர்க் ஆரம்பிக்கும் போதே வேலை செஞ்சிட்ருக்கும் போதே பைப் லைன் எல்லாம் போட்டுட்டோம். எல்லாமே UPVC பைப் தான் எல்லாம் போட்டிருக்கோம். அவுட்டரில் கன்சல்ட்டில் கீழே போட்டது எல்லாமே. நான் ஒவ்வொரு சைடாக பாருங்கள், லெஃப்ட் சைடு பைப்பு, சென்டர் பைப்பு, ரைட் சைடு பைப்புன்னு எழுதியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃப்ளோரிங்களோட தொட்டியிலேருந்து 3 பைப்பு நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த பைப்பு தொட்டியில் எந்த இடத்துல இருக்குதுங்கிறத தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு, சென்ட்ரு, ரைட் சைடுன்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருப்போம் பாருங்கள். ரைட் சைடு கார்னராக இருக்கிறது மேல் டேங்க் போகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் லைனு, அடுத்து ஃபுட்வால் லைனுன்னு நான் எழுதியிருப்பேன். இது நாம் தொட்டிக்குள்ளே விடுற பைப்பை நாம் பார்த்து லைன் பின்னாமல் நம்ம எந்த லைனை ஃபுட்வால் போடுறது, எது கார்ப்பரேஷனுக்கு போடுறது, செக் பண்ணி இழுக்கிற லைனை பக்கமாகவும் அவுட்டரில் தள்ளுற லைனை தூரமாகவும் நாம் பார்த்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் போட்டிருக்கிற பைப் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பைப், அதாவது 4 பைப் தூக்கியிருக்கேன். மேல் டேங்க்கு போகிற பைப் ஒன்று, ஃபுட்வால் லைன் ஒன்று, கார்ப்பரேஷன் லைன் ஒன்று, அப்புறம் இழுத்து கீழே தொட்டியில் சம்பிளே வந்து ஊற்றுறதுக்காக ஒரு லைன் விட்ருக்கேன். மொத்தம் 4 பைப் தூக்கியிருக்கேன். இப்போ ஃபுட்வால் லைனையும் கார்ப்பரேஷன் லைனையும் நான் வந்து வால்வு ஓட்டியிருக்கேன். இந்த 2 பைப்பையும் ஜாயின் பண்ணி டீ போட்டு மோட்டரில் இழுக்கிற லைனில் நான் வந்து ஒட்ட போகிறேன். அதுக்கு தான் பாருங்கள் எல்லாம் வால்வு ஓட்டிகிட்ருக்கேன். இது 2 இழுக்கிற லைன் வருங்க. அதாவது பார்த்திங்கன்னா தொட்டியில் கீழே சம்பில் இருக்கிற தண்ணியை இழுத்து மேலே நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற டேங்க்கு, சின்டெக்ஸ் டேங்க் ஏறுறது. கார்ப்பரேஷன் தண்ணியும் பார்த்திங்கன்னா, கார்ப்பரேஷன் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது, இல்லை இழுத்து கீழ் தொட்டியை நிரப்பணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம இந்த கார்ப்பரேஷன் வால்வை வந்து பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் கார்ப்பரேஷன் தண்ணி இழுக்கக்கூடாது அப்படின்ட்டு ரூல்ஸ் இருக்குது அப்படி இப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு சில இடத்துல அந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. ஹவுஸ் ஓனரும் சரி, கார்ப்பரேஷன்லேயே அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவும் இல்லைங்க. அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் லைனு, ஃபுட்வால் லைனு, இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நாங்கள் இழுக்கிற லைனில் ஒட்டி டீ போட்டு ஜாயின் பண்ணி நம்ம மோட்டரில் வந்து இழுக்கிற லைனில் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மேல் டேங்க்கு போகிறதுக்கான தள்ளுற லைனு, அவுட்லெட் போகிற லைனு, மேல் டேங்குன்னு பாருங்கள் எழுதியிருக்கேன். அதையும் தொட்டிக்குள்ளே வந்து இழுத்து தள்ளுறது. இந்த இழுத்து தள்ளுற லைன் எதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ முடியும் போது காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட்வாலில் தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறது, தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அதுக்காக பார்த்திங்கன்னா மேலே தள்ளுற லைன்லேயே ஒரு த்ரெட்டு எண்டு கப் போட்டு ஒரு எம்டியை போட்டிருக்கேன். அதை திறந்து நம்ம ஃபுட்வாலில் தண்ணியை நிரப்பிக்கலாம். டேங்கில் பாருங்கள், நான் 3 பைப் விட்டுருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 3 பைப்பு தாங்க. ஒன்று கார்ப்பரேஷன் லைனு பஞ்சாயத்துலேருந்து வரதை டைரெக்டாக தொட்டிகளை விட்டு, தொட்டியில் விடுற லைன்லேருந்து டீ போட்டு எடுத்துகிட்டு போய் தான் மோட்டர்கிட்ட விட்டுருக்கேன். பஞ்சாயத்து லைனை இழுக்கும்போது பார்த்திங்கன்னா தொட்டிக்குள்ளே நீட்டிகிட்டு இருக்கிற பைப்பில் ஒரு வால்வு ஒட்டிடுவோம். அந்த வால்வை மூடிட்டு தான் நீங்கள் பஞ்சாயத்து தண்ணியை இழுக்க முடியும், கார்ப்பரேஷன் தண்ணியை. அடுத்து பார்த்திங்கன்னா இழுத்து தொட்டிக்குள்ளே ஊற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் விட்ருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா கீழே சம்பை வந்து காலி பண்ணணும், க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃபுட்வால் லைனை ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் அந்த தள்ளுற லைனில் ஒரு ஓஸ் போட்டு வெளியே எடுத்து விட்டுக்கலாம். அந்த பர்பஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். இல்லை ஃபுட்வால் லைனையே அது கார்ப்பரேஷன் லைனை இழுத்து தொட்டிக்குள்ளே ஊற்றுற மாதிரி ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி தான் நம்ம 3-in-1 மல்டி பர்பஸுக்கு தான் இந்த ஒரு மோட்டர் நம்ம லைன் பண்ணியிருக்கோம். ஃபுட்வால் லைனு, கார்ப்பரேஷன் லைனு, அடுத்து அடிஷ்னலாக மேல் டேங்க்கு போகிற லைனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப்பு. இது வந்து நம்ம பில்டிங் நம்ம வேலை ஒர்க் ஆரம்பிக்கும் போது இந்த மல்டி கனெக்ஷன் நாங்கள் சொல்லுவோம். இந்த பைப் லைனை இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது சௌகரியமாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா மோட்டர் நம்ம படிக்கடியில் இதுக்கு தான் லைன் விடுவோம் மேக்ஸிமம். அதாவது UPS, நல்ல தண்ணி மோட்ரு அண்டு போர் வாட்டருக்கு எல்லாமே விடுவோம். நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.